சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுறீங்களா? அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொல்றாரு, இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் ஒரே நாள்ல 3 கோடி பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேர்ந்துருச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அந்த வீடியோ மொத்தமே இதுவரைக்கும் 26 லட்சம் பேர் பார்த்திருக்கான். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு அதை ஒரிஜினா. நீங்க வளர்ந்த அளவுக்கு ரீல் விடுறது. கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? இப்ப நாடு முழுக்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னது? நாய்க்கடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தாசில்தார் ஒருத்தர நாய் கடிச்சிருச்சு. நான் ஒரு தாசில்தார தான் கடிச்சேன், இன்னைக்கு தமிழ்நாடே என்னை பத்தி பேசிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நாய் வந்து ஒரு மிதப்புல சுத்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா போடா. ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? சமத்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரணும். வந்து நல்லபடியா அன்னைக்கு டியூட்டி என்னவோ எல்லாத்தையுமே முடிச்சிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், நீ 26, 27 லீவ் கேட்கற? எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு ஒண்ணு. ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஊழலை பத்தி தலைமை ஒழுங்கா இருந்தாதான் அடிமட்டத்துல எல்லாம் சரியா இருக்கும் இப்படி எல்லாம் பேசிருக்காருல்ல. இது விளம்பரத்துக்காக பேசல, ஆத்மார்த்தமா தான் பேசிருக்காரு இல்லையா? கண்டிப்பா சார். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எப்பல இருந்து இந்த ஊழல் இருக்கு? எப்பல இருந்து இந்த ஊழல் இருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஊழல் தானே சார் எங்களை எப்பல இருந்துன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா? ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா? ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. 10 ஆண்டு இருக்கு அப்படின்னா 2011 போய் அதிமுகவுக்கு குரல் கொடுத்தாரு, வாய்ஸ் கொடுத்தாரு. அப்பெல்லாம் தலைமை ஊழல் எல்லாம் இல்ல. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. அப்போ இருந்துச்சா? தளபதி கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதை நீங்க தளபதி கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் சார்பா கேட்கல, உங்க கருத்து கேட்கறேன். அவரோட கருத்து உங்கள்ட்ட நான் கேட்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன். தளபதி கிட்ட தான் சார் கேட்டு சொல்லணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எம்ஜிஆருடைய வாழ்க்கையை கொண்டு போய் நீங்க உட்காருங்க. நீங்க என்ன வீட்டு விட்டு வெளியே வரீங்களா? சினிமா ஒரு 66 படம் நடிச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் 136 படம் நடிச்சிருக்காரு. எதுவுமே கிடையாது. ஆனா இவர் எம்ஜிஆர் மாதிரி. ஆனா நீ நினைச்சாலும் அமையாது. ஏன்? திரைப்படங்கள்ல சீரட் அடிக்க மாட்டாரு, திரைப்படங்கள்ல மது இருந்த மாதிரி காட்சி ஈடுபட மாட்டாரு. நீங்க திரைப்படம் வந்தாலே அப்படி நீங்க பாடுவீங்க. ஆனா எம்ஜிஆர் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி இல்ல அவரு. நீங்க வந்து தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போரட்டா, அவர் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாட்டு பாடி மாணவர்களை இளைஞர்களை உசுப்பினாரு. நீங்க டாடி மம்மி வீட்டில் இல்ல, யாரும் இல்ல, விளையாடுவோமா, அவரோட எந்த இடத்துல உங்களை ஒப்பிட முடியும்? எப்படான்னு தெரியுற நீ? அன்றைக்கு 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 83 ரூபா. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய் கொடுத்தாரு. இன்றைய மதிப்புக்கு ஒரு 80 கோடி ரூபாய் வரைக்குமான பணம் யாராவது கொடுப்பாங்களா? நிதியா கொடுப்பாங்களா? ஈழத்தமிழருக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? தாங்க மாட்டீங்கடா.
இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. 100 ரூபா தானே, 100 ரூபா தானே. எச்சிக்கலர் நாயிடா, யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவனா, அழகு சுந்தரமாச்சு.